அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை சுருக்கமாக பார்ப்போமா? லக்னம் 1, அடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4. அந்த 4ஆம் பாவத்திற்குரிய கிரகம் அதற்கடுத்த 5ஆம் பாவத்திலே அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தருவார்? ஃபர்ஸ்ட் 5ங்கிறது திரிகோணஸ்தானம். 5 9 1 5 9 திரிகோணம் 1 4 7 10 கேந்திரம். அதுல எந்த ஒரு ஜாதகருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல மேன்மையை தரக்கூடிய அமைப்புங்கிறது அந்த 5 9 திரிகோணஸ்தானங்கள். அந்த திரிகோணஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இந்த 5 9க்கு ஜோதிடத்துல ஒரு சிறப்பு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அது என்ன சிறப்பு தலைப்புனா, லட்சுமி ஸ்தானம். திரிகோணஸ்தானத்துக்கு லட்சுமி ஸ்தானம் வச்சிருக்காங்க. சரி, சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு எந்த ஜாதகம் இருந்தாலும் அது 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம் தான். சரி, என்ன பலனை தரும் அந்த ஜாதகருக்கு? அந்த 5ஆம் இடங்கிற லட்சுமி ஸ்தானம் திரிகோணம் என்ன பலனை தரும்? போன ஜென்மத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய செயல்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நாம் அடையக்கூடிய யோக பலன்களை குறிப்பிடுகிற இடம்தான் அந்த லட்சுமி ஸ்தானம், திரிகோணஸ்தானம். என்ன செயல்களை கடந்த ஜென்மத்தில் செஞ்சு, இது ஜோதிடம் சொல்லுகிற அமைப்பு, ஜோதிடத்தில் சொல்லப்படுவது. என்ன நம்ம போன ஜென்மத்தில் செஞ்சோமோ அந்த செயல்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், யோக பலன்களை சொல்லுகிற இடம் தான் இந்த லட்சுமி ஸ்தானம், திரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5. சரி, அந்த பலன்கள் எப்படி கிடைக்கும்? பெரிய போராட்டம் இல்லாமல் கிடைக்கும், முயற்சி இல்லாமல், கடும் முயற்சி இல்லாமல் கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைக்கும். அதுதான், ஏன்னா அந்த செயல்கள் ஏற்கனவே செய்திருப்பதால் நல்ல செயல்களுக்கு உண்டான அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்மத்தினுடைய ஸ்தானமே அந்த 5, அடுத்து 9 சொல்றோம் அல்லவா? அப்போ அந்த செயல்கள் ஏற்கனவே நல்லா இருக்குது. 5ஆம் பாவகம் நன்றாக இருந்து 5ஆம் அதிபதி நல்லா இருந்தாலே அந்த செயல்கள் பூரா கிடைக்கும். ரொம்பவும் கடுமையா முயற்சி எடுக்காம வாய்ப்புகள் மனிதனுடைய அந்த 5ஆம் இடம் நன்றாக எந்த ஜாதகருக்கு இருக்கிறதோ, திரிகோணஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தானம் எந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கிறதோ, வாய்ப்புகள் வாழ்க்கையில் உயர்வுக்கு, வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு, வாழ்க்கையினுடைய சிறப்புக்கு, வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கான அமைப்புகளை எல்லாம் அந்த 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம் சிறப்பாக அந்த வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, பிறக்கிறப்பே பெரும் கோடீஸ்வரர் வீட்டில் பிறப்பாங்க, வசதியான வீட்டில் பிறப்பாங்க, வசதியாவே வாழுவாங்க, வசதியாவே வாழ்ந்து போவாங்க. அவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்புகள் அந்த அந்த அளவிற்கு அந்த 5ஆம் இடம் அவங்களுக்கு மிக அற்புதமான அமைப்பில் இருக்கும். அப்ப கடந்த பூர்வ செயல்களுடைய யோக பலன் பிறக்கும் போதே அப்படி பிறக்கிறான். சரி, பிறக்கும் போதே அப்படி ஒரு பெரிய வசதி வாய்ப்போடு பிறக்காட்டியும் கூட பிறந்ததுக்கு அப்புறம் வாய்ப்புகள் தேடி தேடி வரும். அப்படிப்பட்ட அமைப்புகள், யோக தசா அமைப்புகள் உருவாகும், வாய்ப்புகள் தேடி வரும். நாம் தேடி போகாம வாழ்க்கையினுடைய உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதுதான் இந்த 5ஆம் இடத்தினுடைய அந்த யோக அமைப்பு. சரி, அங்க போய் 4ஆம் அதிபதி உட்கார்றார். 4ஆம் அதிபதி யார்? கேந்திராதிபதி. என்ன செய்வார் ஜாதகருக்கு? அதற்கு அந்த அந்த 4ஆம் அதிபதிக்கும் ஜோதிடத்தில் ஒரு சிறப்பு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அது விஷ்ணு ஸ்தானம். சரி, அது விஷ்ணு ஸ்தானம் ஜாதகருக்கு என்ன தரும்? பூர்வ பலம் இல்லாவிட்டால், பூர்வ பலமே இல்லைனாலும் தன்னுடைய சொந்த உழைப்பால், முயற்சியால், போராட்டத்தால் தான் எண்ணியதை அடைவார். அந்த ஜாதகர் அடைந்து விடுவார். ஆனா கடும் முயற்சி எடுத்து போராடி, அதான் கேந்திரம் கொடுக்கும், திரிகோணம் கொடுக்கும். திரிகோணம் வாய்ப்புகளை தரும், கேந்திரம் வாய்ப்புகளை நாம் உருவாக்கி போவோம், முன்னேறுவோம். திரிகோணத்துக்கு கேந்திரம் உள்ளது. அப்போ அந்த கேந்திராதிபதி யாரு? 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி ஜாதகருக்கு என்ன தருவார்? ஒரு மனிதனுக்கு தேவையானது தரக்கூடியது 4 தான். என்ன, ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு மதிப்பான வீடு, ஒரு மரியாதையான ஒரு வீடு, போறதுக்கு வாரதுக்கு ஏதோ ஒரு வண்டி வாகனம், ஏதோ குடும்பத்தோட போறதுக்கு போறோம், 2 பேர்ல ஒரு 2 வீலர் போகலாம், ஒரு குடும்பம் ஆயிட்டோம், ஆனா ஒரு கார் இருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிறத ஒரு மனிதனுடைய ஒரு தேவைக்கு, ஒரு குடியிருக்க ஒரு வீடு, போறதுக்கு வர்றதுக்கு ஒரு வாகனம், தேவையானவற்றுக்கு பொருளாதாரம், அவ்வளவுதான். நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். உட்கார்றதுக்கு ஒரு வீடு சொல்லுவாங்க, ஒன்றரைக்கு ஒரு வீடு, போறதுக்கு வர்றதுக்கு ஒரு வாகனம், கஞ்சிக்கு வழிப்பாங்க. மனிதனுக்கு தேவையான இருப்பிடம், ஒரு வண்டி வாகனம், துணிமணி,
சாப்பாடு செலவுக்கு, நம்முடைய குடும்ப தேவைக்கான வருமானம் இது. இதை மிகச் சிறப்பாக தரக்கூடியதுதான் இந்த 4ஆம் அதிபதி. கேந்திராதிபதி அவருடைய 4ஆம் இடத்துடைய 4ஆம் அதிபதியினுடைய வலுவை பொறுத்து. அவரே போய் 5ல் உட்காரும் போது 5ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதி கிடக்கூடாது. அப்படி அமருகிற போது அதுதான் அந்த 4ஆம் அதிபதிங்கிற விஷ்ணு ஸ்தானாதிபதி 5ஆம் இடங்கிற போய் அந்த அமைப்பில் உட்காருகிற போது அந்த 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி அந்த ஜாதகருக்கு, எந்த ஜாதகம் இருந்தால் என்ன தர கடமைப்படுகிறார்? வீடு, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் தரக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறார். கல்வி கில்வி அத்தனையும் அற்புதமா கிடைக்கும், டாப்பா கிடைக்கும் 4 போய் 5ல் உட்காரும் போது. இதற்கு பெயர் தான் ராஜயோகம். 4ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்தால் அது ராஜயோகம். லட்சுமி ஸ்தானத்தில் விஷ்ணு ஸ்தானாதிபதி உட்காருகிற ராஜயோகம், அற்புதமான யோகம். அந்த ஜாதகருக்கு தேவையான ஒரு 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 வீடோ, வாகனம், சொத்து இது எல்லாமே லக்னாதிபதியுடைய வலுவுக்கேற்பும் அந்த 5ஆம் அதிபதியுடைய வலுவுக்கேற்பும் கிடைக்கும். லக்னாதிபதி அற்புதமா இருக்கிறார், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார், 4ஆம் அதிபதி 5ல் உட்காரார். எந்த அசுபகிரகம் சேரல, எந்த அசுபகிரகம் பார்க்கல, தசை வருது. சும்மா உப்பரிகையில் வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறாள் அல்லவா, மாட மாளிகை கூட கோபுரத்திலே வாழுகிறார்கள் என்று, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும். அந்த காலத்தில் ரஜ கத துரக பதாதிகளோடு சென்றார்கள் ராஜாக்கள். இன்னைக்கு அப்படி ரதமோ, குதிரை பூட்டு ரதமோ, அப்படிப்பட்ட படை சிப்பாய்கள் அப்படிலாம் வச்சுட்டு போகலைன்னாலும் ரதத்தை விட மிகச் சிறப்பான ஒரு நல்ல கார்ல உப்பரிகை மாட மாளிகை, அப்படி ஒரு நல்ல மாளிகை, சிறந்த மாளிகை அமையலாம். மிகச்சிறந்த இன்னைக்கு எத்தனையோ வேலையில எல்லாம் கோடிக்கணக்கில் கார் வருதாமா, அப்படி இல்லைன்னா அந்த காரில் போற அமைப்பு எல்லாம் எப்படி இந்த 4ஆம் அதிபதி 5ல் அமர்ந்து 4ஆம் அதிபதி எந்த அசுப கிரகத்தினுடைய தாக்குதலுக்கும் உட்படாமல் 5ஆம் அதிபதியும் எந்த வகையிலேயும் கெட்டவருடைய தாக்குதலுக்கு மாட்டிக்காம லக்னாதிபதி சிறப்பா இருந்து நல்ல தசை நடந்துச்சுன்னா அற்புதமான ராஜ யோக பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னு 5ஆம் இடம் பூர்வீகம் இல்ல, எத்தனை சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏராளமான பூர்வீக சொத்து அதிகமா கிடைக்கும். இந்த 4ஆவது 5ல் உட்கார்ற ஜாதகம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தா பூர்வீக சொத்து அதிகமா கிடைக்கும். அது மட்டுமல்ல, தன்னுடைய சுயமுயற்சியாலும் சொத்துக்களை சம்பாரிச்சு குவிச்சிருவாங்க. ஏன்னா இது ஏற்கனவே அற்புதமான லட்சுமி ஸ்தானம். இது தன்னுடைய முயற்சியால் சம்பாதிக்கிற ஸ்தானாதிபதி போய் கேந்திராதிபதி திரிகோணத்தில் உட்காருகிற போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த 4க்கு உண்டான வீடு, வாகனம், சொத்து சுகத்தில் ஜம்முன்னு சம்பாரிச்சிருவாங்க, அருமையா சம்பாரிச்சிருவாங்க. நல்ல முறையில் தன்னுடைய அதாவது பூர்வீக சொத்து இருந்தால் பூர்வீக சொத்தும் வரும், தன்னுடைய முயற்சியால சொத்து சம்பாதிப்பாங்க. அல்ல பூர்வீக சொத்து இல்லையா, தன்னுடைய முயற்சியில மிகப்பெரிய அளவு இன்னும் 4 தனியே வேற எங்காவது இருக்கிற போது போராடி ஜெயிப்பாங்க. 5ல் இருக்கிற போது வாய்ப்புகள் தேடி தேடி வரும். நல்ல முறையான ஒரு சமூகத்தில் மேம்பட்ட வாழ்க்கை, சமூகம் மதிக்கத்தக்க வாழ்க்கை, பொருளாதாரத்தில், வீடு வாசல், வாகனத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை நல்லா அமையும். கல்வி அப்படித்தான். அவருடைய ஜாதகப்படி புதன் எப்படிப்பட்ட கல்வியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரோ அந்த கல்வியில் ஓங்கி உயர்ந்து வளர்வார், அற்புதமா வளர்வார். கல்வி ஸ்தானாதிபதி திரிகோணஸ்தானத்தில் போய் அமர்கிற போது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்கிற போது அற்புதமான கல்வி யோகம் அந்த ஜாதகரை கிடைச்சது. சிறப்பான கல்வி அமைப்புள்ளவராக, ஞானம் உள்ளவராக செயல்படுவார். அப்புறம் தாயாலும் நன்மைகள் கிடைக்கும். தாய் ஸ்தானாதிபதி போய் எங்க திரிகோண ஸ்தானத்தில் போய் உட்கார்றாங்க, விஷ்ணு ஸ்தானாதிபதி லட்சுமி ஸ்தானத்தில் போய் தாய் ஸ்தானாதிபதி உட்காருகிற போது தாய்க்கும் நன்மை, தாயாலும் நன்மை. அது மட்டுமல்ல, தாய் வழி உறவுகளாலும் அந்த ஜாதகருக்கு நல்லது கிடைக்கும். அம்மாவுடைய சொந்த பந்தம் அவங்களாலையும் கிடைக்கும். ஏன்னா உறவுகளை குறிக்கிறது 4ஆம் அதிபதி, தாயை குறிக்கிறது 4ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதி 5ல் உட்கார போது தாயை குறிக்கிற 4ஆம் அதிபதி, உறவுகளை குறிக்கிற 4ஆம் அதிபதி, அந்த தாயின் உறவுகள், 4ஆம் அதிபதி தாய் அல்லவா, உறவுகள் குறிக்கிறது 4ஆம் இடம்ல, தாயின் உறவுகள் மூலமாகவும் அது திரிகோணத்தில் அமர்கிற காரணத்தினாலே, லட்சுமி ஸ்தானத்தில் அமர்கிற காரணத்தினாலே அந்த தாய் வழி உறவுகளின் மூலமாகவும் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால 4ஆம் அதிபதி 5லே அமர்ந்திருப்பது என்பது அற்புதமான யோகம், சிறந்த யோகம், அழகான யோகம், ராஜயோகம். அதுதான் விஷ்ணு லட்சுமி ஸ்தான ராஜயோகம் என்று கூறி அடுத்த காணொளியில்
இந்த 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போமா? சரி, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.